भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம் மாஸ்டர், நான் சகாயமாக தான் பேசுகிறேன். நீங்கள் திட்டினதை நான் நிஜமாலுமே ரொம்ப மனசு வலிச்சது, 2 நாளாக வலிச்சதாக இருந்தது. ஆனால் ஏன் திட்டினீங்கன்னு சுஜா எனக்கு சொன்னேன். மாஸ்டர் எல்லாத்தையும் தான்மா திட்டுவார், அவர் நீங்கள் சரியாக செய்யணும்னு தான் அடுத்தடுத்து அப்போ பேசுவார். நீங்கள் அப்படிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா, நீங்கள் ஏம்மா இதுக்கெல்லாம் போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோமே. சரி ஆமாம், ஐயாட்ட கொட்டு வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினச்சிட்டேன். நீங்கள் பேசின ஆடியோவோட கேட்டேன். மனசு நான் எவ்வளோ அப்படி தப்பு பண்ணி தெரிஞ்சேன். கண்டிப்பாக நான் ஏற்காடு வர்றேன் மாஸ்டர். அப்படி என்ன எல்லாம் உங்களை மாரி எனக்கு என்ன நடந்துட போகுது? கண்டிப்பா என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் வர்றேன் மாஸ்டர். உங்க கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தேன். என்னோட உடம்பு இப்படி இருக்கேன்னு தான் நான் வரலன்னு சொன்னேன் மாஸ்டர், வேற ஒன்றும் இல்லை. நீங்க திட்டினதுக்காக நான் சொல்லலை. உங்களோட இருக்கு மற்றவங்களோட என்னால மற்றவங்களோட தியானம் கெட்டு போக கூடாதுன்னு நான் சொன்னேன். கண்டிப்பா நான் வரேன் மாஸ்டர். நன்றி, நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். நன்றி நன்றி. ஒவ்வொரு சீடனும் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணக்கூடிய இடம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் குரு விட்டு விலகிற இடமும் இதுதான். குரு என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் தலையே ஆட்டுவீங்க, அப்போதைக்கு செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் சமுதாயத்துக்கு வந்தோன்னா ஆர்டினரி பர்சன் தான் இருப்பீங்க. கிளாஸில் உட்காந்து செய்கிறது வேறு, இயல்பு வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நிறைய இடையூறுகள் வரும். அதனால் உழிச்சி போன்ற தியானங்கள் நம்ம எடுக்கிறது. அதுவும் நீங்கள் எவ்வளோ எப்படி ஏமாற்றுவீங்கன்னு தெரியும். மனிதனோட மனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சனால தான் பக்கத்துலேயே வச்சுட்டு தட்டுறது. ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எமோஷனல் டேட்டா தான் கர்மா. எப்போயெல்லாம் நமக்கு எமோஷன் ஆகுதோ அப்போ வேடிக்கை பார்க்கணும். கோபம் வந்தாலும் சரி, பொறாமை வந்தாலும் சரி, ஆசை வந்தாலும் சரி, காமம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, அது வந்தோடனே நம்ம அதோட போய் ஒட்டிக்காமல் தனியாக நின்று வேடிக்கை பார்க்கணும். அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்தந்த உணர்ச்சியோட போய் ஒட்டிக்குவீங்க. அதை பண்ணணும்னா 2 விஷயம் இருக்கணும். அக்செப்டேஷன் இருக்கணும். எது நடந்தாலும் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இது 2 இருந்தால் தான் முடியும். இது 2 சக்ஸஸ் பண்ணால் தான் நம்ம அதை செய்ய முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு பாயிண்டாக வழி நடத்துறது. அதே மக்கள் நல்லா ஏமாற்றிடுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த லிவிங் மாஸ்டர் எப்படி உதவி என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் சரணாகதிக்கும், இன்னொரு பக்கம் கர்மத்தை யோகமாக செய்கிறதுக்கும், இன்னொரு பக்கம் அக்செப்ட் பண்ணிவிட்டு எக்ஸெப்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ பக்கத்தில் கீழே வேணும்னே நோண்டிட்டு உங்கள் எமோஷனை கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் உணர்வுகளெல்லாம் கிளறி விடுவாங்க. கிளறி விடும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த டேட்டாவோட சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் வரும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்க்க வைப்பாங்க. அப்படியே பார்த்து பழகிட்டிங்கன்னா லைஃப்பில் எந்த ஒரு எமோஷனும் உங்களை பாதிக்காது. எது நடந்தாலும் சரி அதை வேடிக்கை பார்ப்பீங்க. எது கொடுத்தாலும் ஆண்டவன் கொடுக்குறத ஏற்றுக்குவீங்க. இது நடக்கும் அது நடக்கும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்போ பற்ற இருந்து போயிடும். என் பிள்ளை, என் பொண்ணு, என் புருஷன், என் சாமி, என் சாதி, என் மதம், என் நாடு அப்படிங்கிற எல்லா பற்றம் ஒன்று என்னதுங்கிறது அழிஞ்சு போயிடும். எண்ணுதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் தான் நான் காணாமல் போகும். அப்புறம் தான் நீங்கள் ஒன்ற முடியும் குருவோட ஒன்றா தான் இறையோட ஒன்ற முடியும். இதுதான் சூட்சமம். அதுக்கு தான் குரு வச்சு கொட்டுறதுக்கு காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டா ஜெயிச்சிடலாம். புரியலைன்னா தோற்று போய் வெளியே போயிடும். பெரும்பாலான சிஷியர்கள் பண்ணுறது தோற்று போய் வெளியே போடுறது தான். ஒரு சிலர் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க கூட இருந்து. நம்ம யாருங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நன்றிம்மா. என்ன புண்ணியம் செய்தேனோ